அறிமுறை ஏன்னா உனக்கு இருக்குதா இல்லையாடா? அவன் போதை பொருள்லாம் எப்படி தடுக்குதுன்னு உட்காந்து மூச்சுன்னு உட்காந்துங்கிறான். உனக்கு நேரம் எனக்கு கல்லு மாரி இறக்கின்னு உட்காந்துங்கிற நீ. கல்லு சரியா பீக்கில் போய் நம்ம பிசினஸ் அவன் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வண்டி எடுத்து போய் தேடி அலையறானுங்க. கேட்டா வெயிலுக்கு அதுவும் குளிர்ச்சியா இருக்கும், குள்ளுக்குள்ள இருக்கு, வாங்கி சாத்துறானுங்க அவனுங்க. நீ ஏண்டா முந்தா நேத்து வரைக்கும் உன் கூட தாண்டா மரத்து மேலே ஏறி தினேஷ் கல்லு இறக்கின்னு உட்காந்துருந்தான். மரத்து மேலே ஏறும்போதே பாம்பு கடிச்சு கீழே வந்து சாவலாம் அவன். எல்லாரும் தான் சாவறானுங்க, ஒரு நாள் சாவ தான் போறானுங்க. ரிஸ்கான வேலை எதுக்குடா உனக்கு தேவையில்லாத? கல்லு குடியா நல்ல தேன் மாரி இருக்குதியா. யோ குடிநீர் கலக்குது, பச்சை தண்ணி ஊற்றி கீழே ஊத்து. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுங்காட்டிமா. என்ன அப்படி டாப் டாப்னு குடிச்சிட்டு எல்லாம் கல்வி பண்ண போ. ஓ இருக்குதியா அப்படியா? ஐயோ மூச்சு இழுத்து விடு, மூச்சு இழுத்து விடு. அதெல்லாம் ஒண்ணு மனசு தளர விடாதா? என்கிட்ட வாங்கி குடிச்சு வெளியே சொல்லிக்காதா? போ போ, முன்னால மூச்சு இழுத்து விடுனே. போ போ போய் வீட்டுக்கு போயிட்டு கம்மி பத்துக்கு போ. என்னடா குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் போ பண்ணிட்டேன். நட்டகளி ஒன்று செத்துக்கு அந்தம்மா எடுத்து வடி கட்டி கொடுக்கு தண்டி பார்த்தா குடிச்சிட்டு விருனுக்குது சுருனுக்குது செத்துக்கிட்டு போயிட்டு வரேன்னா. அடப்பாவி பின்ன சாக மாட்டானா? அளவோட குடிக்கணும், அளவுக்கு மீறி குடிச்சா சாவுத்துருவேன்னா. ஒண்ணு கவலைப்படாத, போ மூச்சு இழுத்து வீட்டுக்கு போயிட்டு போ. பதட்டத்துல உளறி தொலைறியடா நாய. செத்துட்டு வராமா?